Hi student, welcome to NQ கணக்கு. இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்டில் எக்ஸசைஸ் நம்பர் 1.5ல் இருக்கக்கூடிய கணக்குகளை பார்க்க போகிறோம். இது வந்து பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகள். அதாவது எல்லா ஸ்கில்ஸும் இதில் இருக்கும். இந்த சாப்டரில் பார்த்த அனைத்து கணக்குகளும் இதில் வந்திருக்கும். அதை நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட் கணக்கு படிச்சுக்கலாமா? ஃபஸ்ட்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள தசம எண்களை இடமதிப்பு அட்டவணையில் எழுதவும். இடமதிப்பு அட்டவணை இந்த புக்கில் எங்கே பார்த்தோம் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இடமதிப்பு அட்டவணை இங்கே பார்த்துருக்கோம் பாருங்கள். சரியா? இது மாதிரி போட்டு அதை குறிக்க சொல்கிறாங்க. குறிச்சிடலாமா? ஓகே. 1 ரெஃபர் சம் நம்பர். இப்போ வந்து நம்ம என்ன தீர்வில் இப்போ வந்து ஃபஸ்ட்டு கணக்கு என்ன? ஃபஸ்ட்டு கணக்கு 247.36. செகண்ட் சம் வந்து 132.105. ஏன் ரெண்டு கணக்கையும் எழுதிக்கிட்டோன்னா ரெண்டுத்தையும் ஒரே அட்டவணை போட்டு குறிச்சிடலாம். சரிங்களா? சரி, இப்போ நமக்கு வந்து என்ன வருது? 1, 10, 100. இங்கேயும் 1, 10, 100 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 10ல் ஒன்றுகள் 100ல் ஒன்றுகள். இங்கே 10ல் ஒன்றுகள் 100ல் ஒன்றுகள் 1000 ஒன்று. அவ்வளோ போட்டால் போதும். சரியா? எக்ஸ்ட்ரா நிறையா போட தேவையில்லை. அட்டவணை போட்டுக்கலாம். சும்மா நம்பர்ஸ்க்காக, வரிசை எண்ணுக்காக இதில் வந்து நம்ம 1 இது 100 10கள் ஒன்றுகள் நடுவில் நம்ம தசம புள்ளி கூட ஒரு இடம் விட்டுக்கலாம். இது 10ல் ஒன்று 100ல் ஒன்று ஃபுல்லாக போட்டுங்க. 1000ல் ஒன்று. சரியா? இதில் வந்து நான் வரிசை எண் என்ன நம்பர் போட போகிறோம். இது வந்து நம்ம 1, 10, 100 தான் இருக்குது. அதை இது வந்து 100 இப்படி எழுதிப்போம். 100கள் இங்கே வந்து 10கள் வந்து ஒன்றுகள். அடுத்தது இதில் என்ன பண்ண போகிறோம்? இது வந்து தசம புள்ளி. இது வந்து 10ல் ஒன்றுகள். இது வந்து 100ல் ஒன்றுகள். இது 1000ல் ஒன்றுகள். ஓகேவா? இப்போ வந்து இதை நம்ம போட போகிறோம்.
ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள், இது தான் எழுத போகிறோம். இதில் 100ல் 1 10 100, 100ல் வந்து 2 இருக்குது, 10களில் வந்து 4, 1களில் வந்து 7, தசம புள்ளியை இங்கே வச்சிரு. இது வந்து 10ல் 1கள் 3, 6 வந்து 100ல் 1கள் இதில் இல்லை, அதனால் 0 வேணாலும் போட்டுக்கலாம். ஓகேவா? சரி, அடுத்த நம்பர் பாருங்கள். செகண்டு கணக்கு 132. ஒரு 100, 3 10கள் 2 1கள், தசம புள்ளி, ஒரு 10ல் 1கள், 0 100ல் 1கள், அடுத்தது 5 1000ல் 1கள். சரிங்களா? உள்ளதான். புரியுதா? ஈஸியா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போடலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொன்றையும் தசம வடிவில் எழுதவும். 2 கணக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கணக்கை நம்ம முன்னால் போட்டிருக்கோம், அதை காமிக்கிறேன் பாருங்கள். தசம வடிவம் எழுதியிருக்கோமா? அந்த கணக்கு தான் இங்கே கேட்குறாங்க. சரிங்களா? அதே மாதிரி போடணும். இப்போ செகண்ட் சம் எழுதிக்கலாம். தீர்வு ஃபஸ்ட்டு சம் வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, சம் எழுதிப்போம். 300 + 5 + 7/10 + 9/100 + 2/1000. இப்போ தீர்வில் வந்து நம்ம போட போகிறோம். என்ன செய்யணும்? இப்போது 300 முழியன் பகுதியை நம்ம கூட்டணும். இங்கே எழுதிக்கலாம் கணக்கை. 300 + 5 + 7/10 + 9/100 + 2/1000. இதில் பார்க்கணும் நீங்கள் 1 10லாம் கரெக்டாக இருக்கா? 1 இருக்குது, 10க்கு இங்கே பாருங்கள் 300 போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் 1ல் 10, சாரி 10ல் 1 இருக்குது, 100ல் 1 இருக்குது, 1000ல் 1, இது வரிசையாக இருக்குது. இப்போ வந்து பாருங்கள் 300யும் 5யும் கூட்டினா அந்த 1களில் தான் வச்சு கூட்டணும். 305. சரியா? இதை நம்ம போட்டுக்கிறோம். இஸ் ஈக்குவல் டு 305 புள்ளி வச்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து பின்னங்கள். சரியா? இந்த 10ல் 1ன்னு வரும்போதே முன்னால் புள்ளி வச்சிடணும். இப்போ இது 10ல் 1 எப்படி எழுதுவோம்? இது எப்படி எழுதுவோம் பாருங்கள். 10ல் 1ன்னா 0.7, 100ல் 1ன்னா 0.09. இது 0.002. சரிங்களா? இதனுடைய மதிப்பு நான் இங்கே வேணாலும் போட்டுக்கிறேன் பாருங்கள். இது என்ன பண்ணோம்? 0.7, 0.09, 0.002. இது என்னென்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு நம்பரை 10ஆல் 100ஆல் 1000ஆல் வகுக்கும்போது அதில் எத்தனை பூஜ்ஜியங்கள் உள்ளதோ அத்தனை இலக்கங்கள் தள்ளி புள்ளி வைக்க வேண்டும். ஒரு பூஜ்ஜியம் இருக்குது, ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி வச்சுருக்கோம். 2 இருக்குது, 2 இலக்கம் தள்ளி புள்ளி வச்சுருக்கோம். 10ஆவதுக்கு 0 சேர்த்துக்கணும். 3 இருக்குது, 3 இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும். சரி, இப்போ இது எல்லாத்தையும் கூட்டும்போது என்ன கிடைக்கும்? 2 9 7. இப்போ என்ன வருது? இதனுடைய ஆன்சர் வந்து 0 கிடையாது, 0.792. திரும்ப இங்கே எழுதுகிறேன். இட்ஸ் ஈக்குவல் டு 0.792. இதுதான் ஆன்சர். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு சம் போடலாமா?
இதே மாதிரி அடுத்த கணக்கு, இது ஃபஸ்ட்டு கணக்கு. செகண்ட் சம் போடலாம். செகண்ட் சம் வந்து 1000 கூட்டல் 400 கூட்டல் 30 கூட்டல் 2 ப்ளஸ் 6/10 ப்ளஸ் 7/100. இப்போ இதனுடைய இதை வந்து தீர்வாக எழுதுகிறோம். இப்போ வந்து தீர்வில் நம்ம கணக்கு எழுதிக்கலாம். 1000 ப்ளஸ் 400 ப்ளஸ் 30 ப்ளஸ் 2. இங்கே வரிசையாக பார்த்துக்கணும். இப்போ வந்து 1 இருக்குது, 1 இலக்கம், 2 இலக்கம், 3 இலக்கம், 4 இலக்கம். அப்போ வரிசையாக இருக்குதுன்னு அர்த்தம். எல்லா இடமதிப்பும் இருக்குது. ப்ளஸ் இங்கே பார்த்திங்கன்னா 6/10 ப்ளஸ் 7/10 இதுவும் இருக்குது. சரியா? எல்லாத்தையும் கூட்டி எப்படி போடலாம் நம்ம? 1000 400 30 2 1432ன்னு எழுதிடலாம். சரியா? இதை எப்படி எழுதலாம்? இதை வந்து 0.6, இதை 0.2 இலக்கம் தள்ளி 0.7ன்னு போட்டுருவோம். இப்போ 0.6 0 0.7 அப்போ வந்து எவ்வளோ வரும்? 0.67. புரியுதா? இப்போ கூட்டினா எவ்வளோ வரும்? 1432.67. இதான் ஆன்சர். சரியா? ஓகேவா? புரியுதா நல்லா? சரிடா. சரி, நெக்ஸ்ட் சம் போடலாம். இப்போ தேர்ட் சம் பார்ப்போம். பின்வரும் தசம எண் ஜோடிகளில் எது பெரியது? இதில் எது பெரியது? தசம எண் ஜோடிகளில். ஜோடினா என்ன? 2. இதுலேயும் பார்த்து எது பெருசுன்னு கண்டுபிடிக்கணும், இதுலேயும் பார்த்து எது பெருசுன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? இது ஈஸியான கணக்கு தான். இப்போ தான் நம்ம போட்டோம். என்னது? தேர்ட் சம். ரெஃபர் சம் நம்பர் 3. அதில் ஃபஸ்ட்டு சம் போடுவோம். இந்த சம்மில் எது பெரியது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ வந்து முழு எண் பகுதியை நம்ம கம்பேர் பண்ணும்போது இப்போ நம்ம டைரெக்டாகவே போட்டுடலாம். 0 0ன்னு இருக்குது. சரி, ஃபஸ்ட்லேருந்து போட்டுருவோம். தீர்வு பகுதி கம்பேர் பண்ணும்போது ஒப்பிடுதலில் என்ன கிடைக்குது? 0 = 0ன்னு வருது. அதனால் அது வேலைக்காகாது. அடுத்தது 10ல் 1 ஒப்பிடுதல். என்ன கிடைக்கும்? இங்கே 8 இருக்குது, இங்கே 2 இருக்குது. 8 2 எது பெருசு? இதுதான் பெருசு. சரியா? இது தான் கம்பேர் பண்ணுறோம். தேர்ஃபோர் எது பெரியதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஜோடிகளில் நம்ம எப்படி எழுதுனா 0.888 இஸ் கிரேட்டர் தென் 0.28. தட் இஸ் பெரியது 0.888. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போடலாம். இப்போ தீர்வு போட்டுப்போம்.
முழியன் பகுதியை ஒப்பிடுதல். அதில் பார்த்தீங்கன்னா 23 இஸ் ஈக்குவல் டு 23. அடுத்தது பாருங்கள், 10ல் 1 ஒப்பிடுதல் அப்படின்னா இங்கேயும் 9 இருக்குது, இங்கேயும் 9, ரெண்டும் சமமாக இருக்குது. அடுத்தது 100ல் 1 ஒப்பிடணும். இஸ் ஈக்குவல் டு இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. அடுத்தது என்ன ஒப்பிடணும்? 1000ல் 1 ஒப்பிடணும். ஒப்பிடும்போது என்ன வரும்? 4 இருக்குது, இங்கே 5 இருக்குது. எது பெருசு? இதுதான் பெருசு. இப்போ எந்த எண் பெரியதுன்னா இந்த எண் தான் பெரியது. therefore 23.914 இஸ் லெஸ் தேன் 23.915. சரியா? தட் இஸ் பெரியது. பெரியது வந்து 23.915. சரியா? ஓகே, எக்ஸாம் போடலாம். சரி, அடுத்ததாக நம்ம 4th சம் பார்ப்போம். 25 மீட்டர் நீச்சல் போட்டியில் 5 நீச்சல் வீரர்கள் ABCDE, அந்த அவங்களுடைய பேர் ஒருத்தவங்க ABCDEன்னு வச்சுக்கிறாங்க. 5 பேரும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் பெயர் மாதிரி ஆகியோர் கலந்து கொண்டனர். அவர்கள் நேரங்கள் முறையே ஏ வந்து முறையே அப்படின்னு சொன்னால் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை புரிஞ்சுக்கோங்க. ஏ வந்து இவ்வளோ தூரம் போயிருக்காரு, அடுத்து பி வந்து இவ்வளோ போயிருக்காரு, சி வந்து இவ்வளோ போயிருக்காரு, டி வந்து இவ்வளோ போயிருக்காரு, இ வந்து இவ்வளோ போயிருக்காரு அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும். அதுக்கு பேர் தான் நம்ம எழுதும்போது முறையே அப்படின்னு போட்டு எழுதுகிறோம். சரி, உங்கள் ஒவ்வொருத்தவங்களும் இவ்வளோ நேரங்களை எடுத்துக்கிட்டு நீச்சலில் கடந்து செல்கிறாங்க. அப்போது வந்து போட்டியின் வெற்றியாளரை கண்டறிய அப்படிங்க. போட்டியின் வெற்றியாளருங்கும்போது எவ்வளோ மிக குறைந்த நேரத்தில் யார் வந்திருக்கா, இந்த 5 பேரில் மிக குறைந்த நேரத்தில் யார் வந்திருக்கான்னு கண்டுபிடிச்சா அவர் தான் வெற்றியாளர். சரி பார்ப்போமா, ABCDEயில் யார் வெற்றியாளர்னு. சரி, 4th சம் எழுதிக்கோங்க. ரெஃபர் சம் நம்பர் 4. இப்போ வந்து நம்ம தீர்வு போட்டுப்போம். தீர்வு ஏவின் நேரம் எவ்வளோ எடுத்துக்கிட்டார், ஏ எடுத்துக்கொண்ட நேரம்னு கூட எழுதலாம். எடுத்துக்கொண்ட நேரம், ஓகேவா, இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ எடுத்துக்கிறாரு? 15.7. பி எடுத்துக்கொண்ட நேரம் இஸ் ஈக்குவல் டு 15.68. சி எடுத்துக்கொண்ட நேரம் 15.6. டி எடுத்துக்கொண்ட நேரம் 15.74. அதே மாதிரி இ எடுத்துக்கொண்ட நேரம் இஸ் ஈக்குவல் டு 15.67. சரிங்களா? இப்போ வந்து முழியன் பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே முழியன் பகுதி என்னவா இருக்குது? 15 தான் இருக்குது. முழியன் பகுதி 15 இருக்குது. சரி, அப்போ முழியன் பகுதி வந்து எல்லாருக்குமே சமம். எல்லாருக்குமே சமம்தான், சமம். அனைத்தும்
சமம்னு எழுதிக்கலாம். சரி, ஓகே. இப்போ அதை வச்சு முடிவு பண்ண முடியாது. அடுத்தது பார்த்திங்கன்னா 10ல் 1ஐ ஒப்பிடுதல். 10ல் 1ன்னா இங்கே 7 இருக்குது, 6 இருக்குது, 7 இருக்குது, 6 இருக்குது. இப்போ 7 6 சரிங்களா? நம்ம வந்து 6ஐ விட 7 பெருசு. அப்போது நம்ம சின்னது தானே எடுக்கணும். உங்களுக்கு போடுறதுனால இப்படி எப்பயும் போடுற மாதிரி வேணாலும் போட்டுக்குங்க. இப்படி போட்டுக்கலாம். 7 இல்லை, இது பெரியது. 7 பெரியது, 6ஐ விட 7 பெரியது. அடுத்தது திரும்ப ஈக்குவல் டு, இதில் பார்த்திங்கன்னா 6 இருக்குது, அப்புறம் அடுத்தது 7 இருக்குது. 7 வந்து இருக்குது. 7 வந்து 6ஐ விட பெருசாக இருக்குது. இதில் இந்த ரொம்ப கம்பேர் பண்ணிட்டு வரோம். திரும்ப 6 வருது. 6ங்கிறது 7ஐ விட சிறியது. அப்போது நமக்கு பெரியதுங்கிறதெல்லாம் விட்டுறணும். எதெல்லாம் விட்டுடலாம்? இந்த 7ஐ விட்டுடலாம், இந்த 7ஐயும் விட்டுடலாம். அடுத்து 3 6ல் முடிஞ்சிருக்கு பாருங்கள், அதை தான் எடுத்துக்கணும். 3 நம்பர். இந்த 3 நம்பர் எது எது? இந்த நம்பர், இந்த நம்பர், இந்த நம்பர். புரியுதா? இப்போ அதில் பார்க்கும்போது நமக்கு பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம். இந்த நம்பர் வந்து 100ல் 1 இருக்குது, இதுலேயும் 100ல் 1 இருக்குது. அப்போது இதுதான் சிறியது அப்படின்னு வருது. சரியா? இப்போ அதுதான் சிறியது. இப்படி பார்த்து இது ரெண்டுத்தையும் விட்டுறலாம். ஏன்னா அதுக்கப்புறமும் ஒரு நம்பர் வருது. ஆனால் இங்கே இந்த 6க்கு அப்புறம் இருக்கணும்னா 0 தான் இருக்கும். சரிங்களா? அதனால் இதுதான் சி தான் வந்து வின்னராக இருப்பார். therefore போட்டியின் வெற்றியாளர் யார்? சி. அவருடைய டைம் என்ன? ஈக்குவல் 15.6. இதுதான் வெற்றியாளர். ஓகேவா? இது ஈக்குவல் டு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் சம் போடலாம். இப்போது நம்ம 5th சம் படிச்சுக்கலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள தசம எண்களை பின்னங்களாக மாற்றுக. பின்னமாக எழுத சொல்லியிருக்காங்க, நம்ம எழுதலாம். சரியா? நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், ஒரு எண்ணை 10 100ஆல் வைக்கும்போது ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி குத்தணும். அந்த மாதிரி அந்த ஐடியாவை பயன்படுத்தி நம்ம இந்த கணக்கு போட போகிறோம். எழுதிக்கலாம் கணக்கை. ரெஃபர் சம் நம்பர் 5. பேஜ் நம்பர் எழுதணும். பேஜ் நம்பர் 20. சரிங்களா? ஓகே. ஃபஸ்ட்டு கணக்கு என்னன்னா, ஃபஸ்ட்டு கணக்கு 23.4. தீர்வு வந்து 23.4 இஸ் ஈக்குவல் டு, எப்படி எழுதலாம்? ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி குத்திருக்கா, அதனால் 23 அப்படியே எழுதிட்டு டிவைடட் பை 10. சரியா? இந்த வகுத்தோன்னா ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி குத்துனா இந்த நம்பர் வந்துடும். ஓகேவா? அடுத்த நெக்ஸ்ட்டு சம் 46.301. இது தீர்வு வந்து இப்போ 46.301 எப்படி எழுத போகிறோம்? அப்படியே 3 இலக்கங்கள் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால இது மேலே அப்படியே எழுதிட்டு 1க்கும் பக்கத்தில் 3 0 போட்டால் போதும். ஓகேவா?
புரிஞ்சுதா ஈஸியாக? ஓகே, நெக்ஸ்ட்டு சம் போடலாம். பின் வருவனவற்றை கிலோமீட்டரில் மாற்றுக. கிலோமீட்டர் பல்வகை தெரியும் பாருங்கள், என்னென்னமோ கேட்டு திடீர்னு கிலோமீட்டருக்கு போயிட்டாங்க. சரி, நம்ம மீட்டரை வந்து கிலோமீட்டராக மாற்றுறது எப்படின்னு கற்றுக்கலாம். ஓகேவா? இப்போ 6வது சம் வந்து ரெஃபர் சம் நம்பர் 6. பேஜ் நம்பர் 20. சரியா? வந்து தீர்வு போட்டுக்கலாம். $256 மீட்டர். இதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு ஏற்கனவே இந்த ஸ்டெப்ஸு தெரியும் இல்லையா? 1 2 3 4 5 6 7. இது வந்து கிலோமீட்டர், ஹெக்டோமீட்டர், டெக்காமீட்டர், மீட்டர், டெசிமீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர். சரியா? இப்போ என்ன பண்ணுவோம் நம்ம அப்படின்னா, மீட்டர்லேருந்து மீட்டரை வந்து கிலோமீட்டராக மாற்ற சொல்லியிருக்காங்க. இங்கேருந்து இங்கே போகணும். சரிங்களா? இப்போ எத்தனை ஸ்டெப்ஸ் போகிறோம்? எப்பயுமே கீழின் அலகை மேலின் அலகாக மாற்றணும்னா வகுக்கணும். இதுலேருந்து இதுக்கு போனால் ஒரு 10ஆல் வகுக்கணும். இங்கேருந்து இங்கே போனால் ஒரு 10, இங்கேருந்து இங்கே போனால் திரும்ப ஒரு 10. அப்போது 10 × 10 × 3000ஆல் வகுக்கணும் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதா? இந்த விஷயம் இது மைண்டில் இருக்கணும். நம்ம மைண்டில் எப்பயுமே அது இருக்கணும். இருந்தால் எந்த இதை சேஞ்சஸும் நம்ம பண்ணிக்கலாம். சரி, இப்போ நமக்கு தெரியறது என்ன? 1 கிலோமீட்டர் வீணும் 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மீட்டர் அப்படின்னு தெரியுதா? இப்போ நமக்கு 1 மீட்டர் தான் எவ்வளோன்னு பார்க்கணும். அப்போது இங்கே 1000 இருக்கு இல்லையா? அதை இந்த பக்கம் கொண்டு வந்தால், அதாவது இப்படி மாற்றி எழுதிக்கிறேன். இப்போ ரிவர்ஸில் இதுதான் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா. இதை ரிவர்ஸில் எழுதிக்கிறேன். 1000 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர். இங்கே இருக்கிறத அப்படியே மாற்றி எழுதியிருக்கேன். வலது பக்கம் இடது பக்கம் மாற்றி எழுதியிருக்கேன். இப்போ 1 மீட்டர்னால் இந்த 1 பை இந்த 1000 இங்கே பெருக்குது, இங்கே போனால் வகுக்கும். 1/100 கிலோமீட்டர் தான் 1 மீட்டருங்கிறது. 1/100 இல்லை, 1/1000 கிலோமீட்டருக்கு சமமாக இருக்கும். இதுதான் நமக்கு தெரியும். இப்போது அவங்க எத்தனை கொடுத்துருக்காங்க? தேர்ஃபோர் 256 மீட்டர்ங்கிறது இங்கே 1க்கு பக்கம் தான் 256 பெருக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி இங்கேயும் 256/1000 கிலோமீட்டர். சரியா? இந்த தசம எண்ணுன்னு சொல்லலாம். இந்த தசம எண்ணில் சொல்லணுன்னாக்கா என்ன சொல்லலாம்? 3 இலக்கம் தள்ளி புள்ளி குத்தணும். அதை 0.256 கிலோமீட்டர். ஓகேவா? 256 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு இதுதான் ஆன்சர். புரியுதா? இதுக்கு மெயினாக என்ன தெரியணும்? நமக்கு இது தெரியணும், இந்த விஷயம் தெரியணும். சரியா? இன்னொரு கணக்கு இதில் இருக்குது, அதை போட்டுடலாம். இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4567 மீட்டர்.
செகண்ட் சம் வந்து 4567 மீட்டர். இப்போ இதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம், புதுசாக போட வேணாம். 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1/1000 கிலோமீட்டர். இதை எழுதணும், இது தெரியணும். இதுலேருந்து தேர்ஃபோர் நீங்கள் வந்து இல்லைன்னா இங்கே பாருங்கள் 1 இருக்குது, இதை 4567 பெருக்கணும் அப்படின்னு கூட எழுதிக்கலாம். இருபுறமும் இப்படி போடுறதும் ஒன்று தான், இப்படி போடுறதும் ஒன்று தான். 4567 பெருக்குக அப்படின்னா 4567 பெருக்கல் 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு, இங்கேயும் அதே மாதிரி பெருக்கணும். 4567 இன்ட்டு 1/1000 கிலோமீட்டர். சரியா? இப்போ இங்கே வந்து டோட்டலாக என்ன வரும்? 4567 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 4567. ஒன்றால் பெருக்குன்னா அதே தான் வரும். மூன்று இலக்கம் தள்ளி புள்ளி குத்திக்கிறோம். சரி, 4.567 கிலோமீட்டர். மீட்டர் இஸ் ஈக்குவல் டு அதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போடலாமா? இதுதான் நம்ம 7வது சம் போட போகிறோம். ஒரு வகுப்பில் 26 மாணவர்களும் மற்றும் 24 மாணவிகளும் உள்ளனர். அவர்களின் பின்னங்களை தசம வடிவில் குறிப்பிடுக அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த கணக்கு எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். செவன்த் சம். Refer sum number 7, page number 20. சரியா? இப்போ வந்து இது சொல்யூஷன் போட்டுங்க. தீர்வு ஒரு வகுப்பில் 26 மாணவர்களும் 24 மாணவிகளும் உள்ளனருங்கிறாங்க. இதை வந்து நம்ம மொத்தம் 100 பேர் இருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம். 100 பேர்னாக்கா அதை நம்ம 2ஆக பிரிச்சுக்கிறோம், 50 50ன்னு. அப்போது மாணவிகள் வந்து மாணவர்களின் பின்னம் பின்னம்ங்கிறது மொத்தமாக நம்ம 100ன்னு வச்சுக்கிறதுனால அதை 2ஆக பிரிக்கிறோம், 50 50ன்னு. இவங்க 50 பேருக்கு 26, 50க்கு 26ன்னு உங்களுக்கு கொடுத்துட்டோம். மாணவிகளின் பின்னம் எத்தனை பேர்? 50 பேருக்கு 24. சரி, இதான் அவங்க பின்னமாக இருக்குது. மொத்தம் 100 பேருன்னு வச்சு நம்ம கணக்கு பண்ணுறோம். இப்போ அடுத்தது வந்து நம்ம தசம வடிவம் கேட்குறாங்க இல்லையா? மாணவர்களின் தசம வடிவம் இஸ் ஈக்குவல் டு 26/50. தசம வடிவம்ங்கிறது நம்ம வந்து தசம வடிவம் மாற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு இதை கீழே வந்து 10 100 அந்த மாதிரி வரணும். அதான் 2ஆல் பேருக்குன்னா 100 கிடச்சிடும் இல்லையா? அதனால் இதை பேருக்குங்க. 6 12க்கு 2 பாக்கி 1, 2 4 4 1 5, 4 1 5, 52/52 100. இது எப்படி எழுதலாம்? 2 0 இருக்கிறத 2 இலக்கம் தள்ளி புள்ளி குத்துறோம், 52 போட்டுறோம். இதான் வந்து தசம வடிவம். தேர்ஃபோர் மாணவர்களின் தசம வடிவம். சரியா? புரியுதா?
ஒவ்வொரு மாணவர்களின் தசம வடிவம். அதே மாதிரி மாணவிகளின் தசம வடிவம். இது நம்ம என்ன எழுத போகிறோம்னா, அடுத்தது மாணவிகளின் தசம வடிவம்ங்கிறது என்னது? இது வந்து 24/50. இதை 100 அடியில் 100 மாற்றணுங்கிறதுனா 2ஆல் பெருக்கிறோம். சரி, 48/100ன்னு வரும் இல்லையா? இது என்னன்னு எழுதலாம்? 2 இலக்கம் தள்ளி புள்ளி குத்துனா 0.48. 4 மாணவிகளின் தசம வடிவம் இதுதான். இது மாணவர்கள், இது மாணவிகள். ஓகேவா? ஓகே, பாய்.